மன சஞ்சலமா இருக்கு. அதுக்கு ஜாதக காரணம் ஏதாவது இருக்கா? அதுக்கு நிவர்த்தி இருக்கா? ஆ மனசஞ்சலம் அப்படிங்கிறது ஒரு தோஷம்தான். அது எதனால் வரும் அப்படின்னா, ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம் இந்த கிரகங்களாலேயும் ப்ளஸ் இணைவு, பார்வை போன்ற சேர்க்கையினாலும் நடக்கும். இப்போது மனக்காரகன்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். இந்த சந்திர பகவானை வச்சு தான் அவங்களோட மனம் தெளிவு மற்றும் குழப்பத்தெல்லாம் குறிக்கும். அந்த வகையில் உங்கள் ஜாதகத்தில் 6, 8, 12 சந்திரன் இருந்தால் மனசஞ்சலங்கள் அவ்வப்போது ஏற்படும். மன துவர்ச்சிகள் தோண்டு போகிறதெல்லாம் ஏற்படும். அல்லது உங்களுக்கு சந்திரனுக்குரிய இடமான ஆட்சி பெற்ற இடமான கடகத்தில் இருந்தாலும், தன்னோட சொந்த வீட்டிலேயே சந்திரன் இருந்தாலும், தன்னோட உச்ச வீடான ரிஷபத்தில் இருந்தாலும், தன்னோட நீச்ச வீடான விருச்சிகத்தில் இருந்தாலும் அவ்வப்போது மனசு தோண்டு போகிறதோ சஞ்சலங்களும் ஏற்படும். ஒருவேளை கடகத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய மகரத்தில் இருந்தால் கூட ஏற்படும். அதாவது இதெல்லாம் ராசின்னு வச்சுக்கோங்க. என்னென்ன ராசி? கடகம், ரிஷபம், விருச்சிகம், மகரம். இந்த 4 ராசியை சேர்ந்தவங்களுக்கு அவ்வப்போது சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஒருவேளை லக்னமாக இருந்தாலும் அதுவே காரணமாக இருக்கும். இதே லக்னம் இந்த 4 ராசியை லக்னமாக அமைஞ்சாலும் அவங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, 6, 8, 12 இருந்தாலும் அப்படி தான் இருக்குன்னு சொன்னேன். இப்போ 4 வீடுகளில் சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் சேர்க்கைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திர பகவான் செவ்வாயோடு சேர்ந்தால் சந்திரமங்கல யோகம்னு சொல்லுவாங்க. ஆனால் கூட மனசஞ்சல தோஷமும் சேர்ந்தே இருக்கும். நிலபுலங்களாம் கிடைக்கலாம், ஆனாலும் மனசஞ்சலமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சந்திரனோட கேது சேர்ந்தாலும் அந்த மாதிரி ஆகலாம். சந்திரனோட 1க்கு மேற்பட்ட பாவகிரகங்கள் சேர்ந்தாலும் ஆகலாம். அமாவாசைக்கு முன்னால் பின்னால், அதாவது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தாலும் அந்த மாதிரி நடக்கும். இது மட்டும் இல்லாமல் சந்திரனோட ஆப்போசிட்டில் ஏதாவது கிரகம் இருந்தாலும் சந்திரனுக்கு நேராக இருந்து பாவகிரகங்கள் இருந்து பார்க்கும்போது நடக்கும். சந்திரனை வந்து சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது போன்ற கிரகங்கள் பார்க்கும்போது நடக்கும். சந்திரன் கேது சேர்ந்தாலும் மனசஞ்சலம், சந்திரன் ப்ளஸ் ராகு சேர்ந்தாலும் மனசஞ்சலம், பார்த்தாலும் மனசஞ்சலம். இந்த மாதிரி அமைப்பெலாம் உண்டு. 5 பாவகிரகங்களோட சந்திரனோட சவகாசம்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக சாதாரணமாக இதெல்லாம் தெரியும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும்னா வேற ஒரு காரணம் கூட இருக்கும். என்ன காரணம்னா, சந்திரனோட வீடான கடகத்திலே பாவகிரகமான சனி, ராகு, கேது, சூரியன் மற்றும் செவ்வாய் எந்த கிரகங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் அவ்வப்போது மனசஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, அந்த வீட்டில் கூட நல்ல கிரகங்கள் இருக்கும். சந்திரனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வீடு தான். அந்த வீடான கடகத்தில் பாவகிரகங்கள் ஏதாவது இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இது சரியாக இந்த மாதிரி இருக்கும். அது தெரியாமல் இருக்குமா? இப்போ எனக்கு சந்திரன் வீட்டில் கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கார், எனக்கு மனசஞ்சலம் இருக்குமானாக்கா கண்டிப்பாக இருக்கும். ஒருவேளை இதுக்கு ஈடாக இன்னொரு சுபகிரகம் ஏதாவது இருந்ததுன்னா, சுக்கிரன், குரு, புதன் போன்ற சுபகிரகங்கள் அதெல்லாம் சேர்ந்து இருந்தால் அந்த சஞ்சல தோஷம் விலகும். அது மாதிரி உங்களோட மனசஞ்சல தோஷத்துக்கு நிவர்த்திக்கு வழி வேணும் அப்படின்னா, குருவோட பார்வை கோடி நன்மை. அந்த மாதிரி குரு பார்வை இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது அவ்வளோவா வெளியே தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கும்னு அர்த்தம். அப்போது நம்ம மனசஞ்சலத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, குரு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் வழிபாடு பண்ணுறது வழிபாடை விட சிறந்தது என்னென்னா, அந்த மகான்களோட உபன்யாசங்கள், உபதேசங்களை கேட்பது எல்லாத்த விட சிறந்தது. பகவத்கீதை படிப்பது மனசஞ்சலத்தை போக்குறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். மனசஞ்சலமாக இருந்த காலத்துலலாம் அர்ஜுனனுக்கு விளக்கம் கொடுத்தவர், அது விளக்கம் கொடுத்த நூல் பேர் தான் பகவத்கீதை. அர்ஜுனனுக்கு மனசஞ்சலப்படும் பொழுது அவனுக்காக விளக்கத்தை கொடுத்தது தான் இந்த பகவத்கீதை. அதனால் அந்த பகவத்கீதையை படித்தா நம்மளோட வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கிற மாதிரி தெளிவு கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஞானத்துக்கு இன்னொரு பேர் தெளிவு. குழப்பத்துக்கு என்ன வேணும் அப்படின்னா தெளிவு தான் வேணும். அந்த தெளிவு குருவின் திருமேனி காணல்னு சொல்லுவார். திருமூலர் சொல்லக்கூடியது. ஒரு குருவை பார்த்தா கூட தெளிவு ஏற்படும்னு சொல்கிறாங்க. குருவோட பேரை சொல்லும்போது தெளிவு ஏற்படும். குருவை நினச்சாலுமே தெளிவு உண்டாகும்.
குருவோட வார்த்தையை கேட்டால் தெளிவு உண்டாகும். அவரோட பேச்சை கேட்டு நடங்க. மகான்கள், சித்தர்கள், ஞானிகளோட உபதேசங்களை கேளுங்க. எல்லாம் உயிரோடு இருக்கக்கூடிய குருமார்களை சந்தியுங்கள். உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படும். மனசஞ்சலம் அறவே விலகிவிடும். இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது வேணும்னாக்கா சந்திரனுக்கான வழிபாடு 2 தீபம் ஏற்றி திங்கக்கிழமையில் சந்திர பகவானை வழிபாடு பண்ணலாம். அதே நேரத்தில் சோமஸ்கந்தர்வ அல்லது சோமவாரத விரதம் இருந்து சிவனை வழிபாடலாம். அம்மனோடு சேர்ந்து இருக்கிற சிவனை வழிபடுறது சால சிறந்தது.